அனைவருக்கும் வணக்கம். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் சிறப்பு நிலை தமிழ் துறை ஒருங்கிணைக்கக்கூடிய இன்றைய கலந்துரையாடல் அமர்விலே நம்முடன் இணைந்திருப்பவர் ஆரோக்கிய புஷ்பராஜ் அவர்கள். இவர் அடிப்படையில் ஒரு மேடை பேச்சாளர். 2 புத்தகங்களை எழுதியிருக்கிறார். 7ஆம் அறிவு, இலக்கு நிர்ணயத்தை கலக்கு இன்னும் 2 புத்தகங்களை எழுதியிருக்கிறார். தமிழக அரசின் இளநிலை கூட்டுறவு தணிக்கையாளராக பணிபுரிகிறார். தற்போது டெல்லிக்கு அகில இந்திய குடிமைப் பணி தேர்வில் நேர்முக தேர்வுக்காக வந்திருக்கிறார். 2 தாள்களையும் நன்றாக நேர்முக தேர்வுக்காக பயிற்சி பெற்று இப்போது நேர்முக தேர்வு அளித்து நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரை பேச தற்போது அழைக்கிறேன். உரைக்கு முன்பாக ஐயாவிற்கு சிறப்பு செய்ய எம் துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் வினிதா அவர்கள் என்பவர். எல்லாருக்கும் வணக்கம். இது மாணவர்களே ஒருங்கிணைப்பு செய்யறது ஆசிரியர்கள் மட்டும். ஒரே ஒரு செய்தி மட்டும். நான் யூஜின்ற இளநிலை படிக்கும் போது இந்த ஐஏஎஸ் பத்திலாம் எனக்கு தெரியாது. ஒருவேளை அன்னைக்கு யாராவது என்னுடைய ஆசிரியர்கள் இப்படி ஒண்ணு இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நிச்சயம் நான் ஒரு மாவட்ட ஆட்சியர் அல்லது செக்ரட்டரி உறுதியா இருந்திருப்பேன். எனக்கு அப்படி தெரியாது. அதனாலதான் நான் யூஜியில படிக்கும் போதே பாடம் எடுக்கும் போதே நிறைய பேர்ல சொல்லுவோம், நீங்க எழுதணும்னு சொல்லுவேன். அஜய் சுந்தர்ட்டு முதல்ல சொன்னதுமே அதுதான். நான் இதுதான் சார் படிச்சேன் அப்படியே மழுப்பிட்டேன். முதல்ல அவர்கிட்ட சொன்னது நீ இதுக்கு போலாமேன்னு சொன்னேன். கமலாக்கண்ணன் நான் சொன்னேன். நல்ல வாய்ப்பு அது. மீண்டும் 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 இப்படியே வரணும்னு தேவையில்லை. அதை உருவாக்குவதற்கு அவங்க உங்களுக்கு தூண்டுகோலாக இருப்பாங்க. உங்ககிட்ட சொல்லுங்க, உங்ககிட்ட அந்த எல்லார்கிட்டையும் அந்த கூர்மை இருக்கு, நிச்சயம் அப்படி வரலாம், அதனால முடியும். அதற்கு ஒரு தூண்டுகோலாக இன்னைக்கு அவங்க இருப்பாங்க. திரும்ப சொல்றேன், இதே போல நாங்க பாடம் எடுத்த போது சொல்லி ஒரு மாணவர் இன்னைக்கு யூபியில நம்ம அந்த முதலமைச்சர் இல்லையா, அவருடைய சொந்த மாவட்டம் இருக்கு, அதுல கலெக்டரா இருக்கு. அவருதான் என்ன ஆசிரியர்னு சொல்லுவார். நான் அவரை மாணவன்னு சொல்லிக்க மாட்டேன், அவருடைய ஆசிரியர் அவங்க சொல்லிக்குவாங்க. இவர் ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் இருப்பாங்க. நீங்களும் அன்னைக்கு வர முடியும். சரினா அந்த நம்பிக்கையை அவங்க உருவாக்குவாங்க. அதுவும் திருச்சியை பின்புலமா இருக்காங்க, பிஷப் கீபர் பகுதியை ஒட்டி இருக்காங்க. அதனால எல்லாருக்கும் மகிழ்ச்சி. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை சார்ந்த உங்கள் அனைவரையும் இந்த மதியத்திலே சந்திப்பது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஐயாவோட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, தமிழ் மாணவர்கள் இங்க இருக்கக்கூடியவங்க மிக மிக கூர்மையானவர்கள், அறிவு ரீதியாக, உழைப்பு ரீதியாக, சுயசிந்தனை ரீதியாக அனைத்திலும் எங்களுடைய மாணவர்கள் மிக மிக கூர்மையானவர்கள். அவங்க பல தரப்பட்ட துறைகளில் சாதிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். வெறும் தமிழ் இல்ல ஒரு ஆசிரியர் இப்படி அவங்க வாழ்க்கை சுருங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நண்பர்களே, இந்த அமர்வினுடைய நோக்கமும் அதுதான். இவ்வளவு கூர்மையான சிந்தனையை உடைய, பரந்துபட்ட வாசிப்பை உடைய, தொடர்ந்து எழுத்து பயிற்சியை செய்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஆட்சிப்பணி அளவுக்கு ஏன் உயரக்கூடாது என்கிற ஒரு சிந்தனையை உங்கள் மத்தியில் கொடுப்பதற்காக இந்த அமர்வு என்று வைத்துள்ளோம். இப்ப நீங்க இந்த யூபிஎஸ்சியை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே எந்த அளவுக்கு புரிதல் இருக்கிறது என்றோ, எந்த அளவுக்கு அறிமுகம் இருக்கிறது என்றோ எனக்கு தெரியாது. ஆனால் ஓரளவுக்கு உங்களுக்கு அறிமுகம் இருந்தால் தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்கள் இதிலே மிகப்பெரிய அளவில் சாதிக்க முடியும் என்பதை நிறுவுவதுதான் என்னுடைய மிக முக்கியமான கடமையாக நினைக்கிறேன். இந்த முதல்நிலை தேர்வு, முதன்மை தேர்வு, நேர்முக தேர்வு என்று 3 படிநிலைகளை உடையதுதான் இந்த அகில இந்திய குடிமைப்பணி தேர்வு. ஓகே, இந்த பிரிலிமினரி, மெயின்ஸ், இன்டர்வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிலிமினரி பற்றி நம்ம விலாவாரியா பேசலாம். நான் மெயின்ஸ் ஆங்கிள் இது ஏறக்குறைய
7 தாள்களை உடையது. 9 தாள்கள், 2 தாள்கள் வந்து ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. தமிழில் உங்களுக்கு போதுமான அறிவு இருக்கிறதா, அல்லது யார் தாய்மொழியை எதிர்த்திருக்காங்களோ நமக்கு தமிழ். அப்புறம் ஆங்கிலத்தில் உங்களுக்கு போதிய அறிவு இருக்கிறதா என்று செக் பண்றதுக்கு தான் அந்த 2 பேப்பர். மற்ற 7 தாள்கள் தான் உங்களுடைய அறிவை சோதித்து அதன் அடிப்படையில் உங்களை நேர்முக தேர்வுக்கு அழைப்பார். இந்த 7 தாள்ல 2 தாள் வந்து விருப்ப பாடம்னு சொல்லுவாங்க. அந்த விருப்ப பாடம் ஒவ்வொருத்தவங்களும் அவங்க விரும்பிய ஒரு பாடத்தை தேர்ந்தெடுக்கணும். நீங்கள் தமிழை விருப்ப பாடமாக தேர்ந்தெடுக்கலாம். அந்த விருப்ப பாடத்தில் தாள் 1, தாள் 2 என்று. இப்ப இந்த 7 தாள்கள் மொத்தமா 7 பேப்பருக்குமே ஒவ்வொரு பேப்பருக்கும் 250 மார்க். ஒவ்வொரு பேப்பருக்கும் 250 மார்க். இந்த விருப்ப பாடத்தில் மட்டுமே 2 தாள்கள் இருக்கிறார். அப்ப இந்த 2ம் சேர்த்து 500 மார்க். புரியுதா? இப்ப 7 தாள்களின் அடிப்படையில் உங்களை நேர்முக தேர்வுக்கு அழைப்பாங்க. அதுல 2 தாள் ஏறக்குறைய 500 மதிப்பெண்கள். நீங்கள் ஏற்கனவே எந்த மொழியில் புழங்கிக் கொண்டிருக்கிறீங்களோ, எந்த மொழியில் நிபுணத்துவம் பெற்றிருக்கீங்களோ அதுலயே 500 மதிப்பெண்கள் வந்துள்ளது. புரியுதா? இது இல்லாம 4 பேப்பர் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? மொத்தம் இது இல்லாம 5 பேப்பர். அதுல 1 வந்து எஸ்ஏ. நீங்கள் வருடத்திற்கு 3 கட்டுரைகள் எழுதுறீங்களா? ஐயா சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க சொந்தமாக எத்தனை கட்டுரை எழுதணும்? 3 கட்டுரை எழுதுறீங்க. இப்ப நீங்க முடிக்கும் போது ஒரு 15-20 கட்டுரைகள் நீங்க எழுதிடுவீங்க. இந்த கட்டுரை எழுதுவது இல்ல கட்டுரையை நீங்க சொந்தமாக எழுதுறது, அதற்கு தொடர்ந்து பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறது, இது உங்களுக்கு என்னவா உதவி செய்யும் அப்படின்னா, எஸ்ஏ அந்த 250 மார்க் இருக்கு இல்லையா, அது அப்படியே நீங்கள் மிக சிறப்பாக செய்வதற்கு இந்த கட்டுரை பயிற்சி உதவி செய்யும். ஏற்கனவே விருப்ப பாடம் 500 மதிப்பெண்கள், எஸ்ஏ 250 மதிப்பெண். புரியுதா? இப்ப ஜிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜெனரல் ஸ்டடிஸ். பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4. அதுல இந்த 4ஆம் தாள் என்பது என்ன அப்படின்னா எத்திக்ஸ். என்னது? எத்திக்ஸ், அறம் சார்ந்த தமிழ் இலக்கியங்கள். தமிழ் இலக்கியங்கள்ல நீங்க படிக்கும்போது அறம் சார்ந்த சிந்தனைகள் எல்லா இடத்துலயும் இருக்கும். சங்க இலக்கியம் இருக்கும், அதுக்கப்புறம் திருக்குறளா இருக்கட்டும், அப்புறம் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கியங்கள் அறத்தை அந்த அளவுக்கு வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. திருக்குறளில் ஒரு அறம் திருக்குறள் சொல்லுங்க அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? இந்த திருக்குறள் மாதிரி ஒரு அறம் சொல்லக்கூடிய திருக்குறள் எதுவுமே இல்லப்பா. சொல்லுங்க தீபன், ஏதாவது சொல்றீங்களா? ஒரு திருக்குறள் உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? கல்வியை பற்றி சொல்லுது. ஓகே, நீங்க கற்க கற்க உங்களுடைய அறிவு ஊர்னு சொல்லுது. நான் சொல்றது அறம். அறம் சொல்றது நேரடியாக எத்திக்ஸை பற்றி பேசக்கூடிய ஒரு திருக்குறள். எது உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வருது உடனடியாக? இந்த திருக்குறளை போன்ற ஒரு அறத்தை சொல்லக்கூடிய இன்னொரு திருக்குறளோ இன்னொரு இலக்கியமோ எதுவும் கிடையாது. மனசு சுத்தமா இருக்கணும் அப்படின்னு வேற தனிய ஒவ்வொருத்தவங்க ஒரு திருக்குறள் சொல்லுங்க அறம் சார்ந்து. இந்த திருக்குறள் கேட்டிருக்கீங்களா? ஈன்றால் பசி காண்பால் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. இந்த குறள் கேட்டிருக்கீங்களா? ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. உங்களை பெத்தவர் இருக்காங்களா, அம்மா, அவங்க பசியில இருக்காங்க. அப்போ ஒரு பிள்ளையா உங்களுக்கு என்ன தோணும்? எப்படியாவது அந்த பசியை போகணும்னு தோணும். ஆனா அந்த நேரத்தில் கூட சான்றோர் பழிக்கக்கூடிய ஒரு வினையை நீங்க செய்யக்கூடாது. அப்ப ஒரு தவறான விஷயத்தை செய்து உங்கள் தாயினுடைய பசியை போக்க முடியும் அப்படின்னா கூட அதை நீங்க என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. ஓகே, ஒரு பொதுவா ஒரு பிள்ளை தன்னுடைய தாயை பசியை பார்க்கவே முடியாது இல்லையா, தாங்க முடியாது. அந்த சூழல் வந்தா கூட நீங்கள் அறமற்ற ஒரு செயலை செய்யக்கூடாது அப்படின்னு எது சொல்லுது? திருக்குறள். அறம் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் இல்லையா? இப்ப பொருள் சம்பாதிக்கிறது குற்றச்செயல் கிடையாது, அது அறத்துக்கு எதிரானது இல்லை. நம்ம அப்படி என்ன பண்ணி வச்சிருக்கோம்னா பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். பணக்காரன்லாம் மோசமானவன், பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் மோசமானது, அப்படி கிடையாது. பொருள் வேண்டும், அதனாலதான் பொருள் அதிகாரத்தை அவ்வளவு பெருசா வள்ளுவர் உருவாக்கி வச்சிருக்காரு. எந்த அதிகாரத்துல குறள் அதிகம்? பொருள் அதிகாரம்.
பொருள் மோசமானதுன்னு நினைச்சு அவர் வச்சிருப்பாரா? பொருள் தேவை. பொருள் என்ன பண்ணணும்னு சொல்றாரு? அறத்தை தரும், இன்பத்தையும் அதுதான் தரும். ஆனா அது எப்ப இது ரெண்டையும் தரும் அப்படின்னா, நீங்கள் அறத்தோடு அந்த பொருளை ஈட்டும் போது, இல்லையா? அதான் சொல்றாரு. இப்ப வள்ளுவர் இவ்வளவு அறத்தை சொல்லியிருக்கிறாரு. நம்மளுடைய சங்க இலக்கியங்களே பொதுவாக அறத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அந்த மொழியில் அந்த இலக்கியத்தை படிக்கக்கூடிய நீங்க அந்த எத்திக்ஸ் அப்படிங்கிற பேப்பரை அணுகிறது என்பது மிக மிக எளிதானது. எத்திக்கல் டைலமான்னு சொல்லுவாங்க. இதுவா அதுவா, எந்த முடிவு எடுக்குது? ஓகே, உங்களுக்கு ஒரு பண கஷ்டம் வந்துருச்சு, அந்த நேரத்துல இன்னொருத்தன் பாக்கெட்ல கை விடுறது ரைட்டா தப்பா? தப்பா ரைட்டா? தப்பு. எக்காலத்திலும் சில விஷயங்கள் தப்பு தான் அப்படிங்கிற ஸ்டாண்டை நீங்க எடுக்கிறதுக்கு தனியா மத்த மாணவர்கள் படிக்கலாம். ஆனா இந்த மொழியில், இந்த இலக்கியத்தில் அவ்வளவு அறம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் படித்த பிறகு அந்த தாளுக்கு நீங்க மிகப்பெரிய அளவுல எஃபர்ட் எல்லாம் எடுக்க தேவை. எது? ஜெனரல் ஸ்டடீஸ் சொல்லக்கூடிய பேப்பர் 4ல எத்திக்ஸ். அப்ப இது வரைக்கும் இந்த 7 தாள்ல 4 தாள்கள் நேரடியாக ஏறக்குறைய 1000 மதிப்பெண்களுக்கான விஷயங்களை தமிழ் படிக்கக்கூடிய நீங்கள் மிக மிக எளிதாக அணுகலாம். தமிழ் விருப்ப பாடம் 500 மதிப்பெண்கள், எஸ்ஏ 250 மதிப்பெண்கள், அறம் சார்ந்து அதுக்கு மட்டுமே முக்கியத்துவம் தரக்கூடிய பேப்பர் 4, ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் 4 சொல்லக்கூடிய அந்த தாள் ஏறக்குறைய 1000 மதிப்பெண்கள், 1750ல 1000 மதிப்பெண்கள் மிக மிக எளிதாக நீங்கள் கையாளக்கூடிய இடத்துல தான் இருக்கு. புரியுதா? சொல்றது புரியுதா? என்ன பேர் என்ன மாதிரி இருக்கீங்க? சாப்பிட்ட உண்ட மயக்கமா? அப்படிலாம் இல்லை. யாருக்கெல்லாம் சிவில் சர்வீஸ் பத்தி ஏற்கனவே ஒரு 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 அறிமுகம் இருக்கு உங்களுக்கு, யாருக்கு ஆர்வம் இருக்கு, அறிமுகம் இல்லைன்னா பரவாயில்ல, யாருக்கெல்லாம் ஆர்வம் இருக்கு? உங்களுக்கு இருக்கு. வேற உங்களுக்கு வேற உங்களுக்கு இருக்கா? இருக்கு, கொஞ்சம் கை தூக்குங்கப்பா. ஓகே, உங்களுக்கு வேற யாருக்கும் சிவில் சர்வீஸ் மேல எல்லாம் ஆர்வம் இல்லையா? தமிழ் சார்ந்த மொழி சார்ந்த அப்படியே இருக்கு. இல்ல, தப்பு ஒண்ணும் கிடையாது. அந்த எண்டாவது நீங்க தான் அந்த முடிவு எடுக்க போறீங்க. எஸ் ஆர்? சரி, இப்ப ஆர்வம் இருக்கக்கூடியவங்க நல்லா கவனிச்சுங்க. இல்லைனாலும் ஒருவேளை ஆர்வத்தை தூண்டக்கூடியதா இருந்தது அப்படின்னா நீங்க பயன்படுத்தலாம். சரியா? இப்ப இந்த விருப்ப பாடத்துல அந்த சிலபஸ் நான் ஏற்கனவே அவர்கிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். அது எல்லாருக்கும் அனுப்பி வைக்கலாம். அதை அனுப்பிடுங்க. அதை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே தமிழ் படிச்சுட்டு இருக்கீங்கல்ல, இந்த தமிழ் மொழியினுடைய வரலாற்றை நீங்கள் படிக்கிறீர்கள் இல்லையா? தமிழ் இலக்கியத்திற்கும் ஒரு வரலாறு, அதை படிக்கிறீங்க. இப்ப இலக்கிய வரலாறு படிக்கிறீங்க, மொழி வரலாறு படிக்கிறீங்க, இலக்கியத்தினுடைய பலதரப்பட்ட வகைமைகளை நீங்க படிக்கிறீங்க, திறனாய்வு நீங்களே செய்யறீங்க. நீங்களே செய்றீங்கல்ல, நூல் திறனாய்வுலாம் செய்றீங்கல்ல. அப்புறம் பக்தி இலக்கியங்கள் படிக்கிறீங்க, அப்புறம் மாடர்ன் லிட்ரேச்சர் படிக்கிறீங்க. இது எல்லாத்தையுமே நீங்க திறனாய்வு செய்றீங்க. ஏறக்குறைய உங்க சிலபஸும் இதை உள்ளடக்கியதுதான். நான் சிலபஸ் அவருக்கு அனுப்பிச்சிருக்கேன். அதை நீங்க வாங்கி பாத்தீங்கன்னா இந்த 500 மதிப்பெண்கள் என்பது முழுக்க முழுக்க தமிழை மட்டுமே பாடமாக எடுத்து படிக்கக்கூடிய உங்களுக்கு மிக மிக எளிதாகத்தான் இருக்கும். நீங்க அந்த சிலபஸை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மிக சிறிய புத்தகங்கள் சிலபஸ்ல இருக்கு. ஒரு ½ an hour ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா முடிக்கக்கூடிய புத்தகங்கள்லாம் சிலபஸ்ல இருக்கு. குறுந்தொகை நீங்க படிக்கிறீங்களா? படிச்சிருக்கீங்களா? புறநானூறு படிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் சிலபஸ்ல இருக்கு. திருக்குறள் சில அதிகாரங்கள் அதுல இருக்கு. ஓகே, நவீன கவிதை நீங்க படிப்பீங்க. ஆண்டாள் பாசுரம் படிச்சிருக்கீங்களா? திருப்பாவை படிச்சிருக்கீங்களா? திருவாசகம் படிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் தான் சிலபஸ். அப்ப சிலபஸ் என்ன இருக்குல்ல, யூபிஎஸ்சிக்கான தமிழ் விருப்ப பாடத்துடைய சிலபஸ் இருக்குல்ல, அது ஏறக்குறைய எம்ஏ படிக்கக்கூடிய, இல்ல எம்ஃபில் படிக்கக்கூடிய, பிஹெச்டி படிக்கக்கூடிய தமிழ் மாணவர்களுக்கு மிக மிக எளிதானதுதான். 500 மதிப்பெண்கள் ஏற்கனவே உங்களுக்கு எளிதாகிவிட்டது. தொடர்ந்து கட்டுரை எழுதக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா எஸ்ஏ என்பது இப்ப ஒரு கட்டுரை எழுதும் போது எதை நீங்க மிக முக்கியமானதா கருதுவீங்க? ஒரு கட்டுரை நீங்க எழுதுறீங்க, ஓகே, அந்த கட்டுரைக்கு மிக முக்கியமான விஷயம்னு நீங்க எதெல்லாம் கருதுறீங்க? நீங்க எதை எழுதுறீங்க? நீங்க ஒரு கட்டுரை எழுதுறீங்க, உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு? ஓகே, பேரா ஸ்ட்ரக்சர் சொல்றீங்க. வேற ஒரு கட்டுரை, ஒரு தலைப்பு நான் தரேன், அந்த கட்டுரையை எழுதி முடியும். ஒரு 10 பக்கத்துல கட்டுரை எழுதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். எதெல்லாம் உங்க மைண்ட்ல இருக்கும்? வேற
டேட்டா இது அந்த டாபிக் ஆதரவாவா எதிரானதாவா இல்ல இரண்டுமா? இரண்டுமே இருக்கு. அதான் ரொம்ப முக்கியமானது. ஓகே, இப்ப நீங்க ஒரு எஸ்ஏ டாபிக் எழுதுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல இன்ட்ரோடக்ஷன் இருக்கணுமா? ஒரு கட்டுரைக்கு நல்ல முன்னுரை இருக்கணுமா? படிச்சவனே பயங்கரமா இருக்குப்பா ஆரம்பிக்கும் போதே உள்ளெடுத்துக் கொள்ளுதல் இல்லையா? ஒரு கட்டுரையை நீங்க படிக்கிறீங்க, ஒரு 10 லைன் 15 லைன் படிக்கும் போதே உங்களை அது உள்ளெடுத்துக் கொண்டால் நீ என்ன பண்ணுவீங்க? மூடி வைக்க மாட்டீங்க இல்லையா? சார்னோ இப்படிதானப்பா. ஃபர்ஸ்ட் ஒரு 5 லைன் 10 லைனே உங்களுக்கு போர் அடிக்குது, அந்த கட்டுரை படிப்பீங்களா? ஒரு படம் பாக்குறீங்க, ஃபர்ஸ்ட் ஒரு 15 நிமிஷம் மரணம் முகையா இருக்குது, என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? பார்க்க மாட்டீங்க தானே? ஆனா எடுத்த உடனே கதைக்குள்ள நேரடியா போறாங்க. ஒரு 10-15 நிமிஷம் நீங்க வந்து படம் பாக்குறவங்களே மறந்துட்டு நீங்க அதுக்குள்ள இருக்கீங்க. அப்ப என்ன ஆயிடும் உங்களுக்கு? அது ஏதோ ஒரு உலகத்துக்குள்ள நம்ம எழுத்துட்டு போகுது இல்லையா? அப்ப நம்ம வந்து நம்மள ஜஸ்ட் ஒப்பு கொடுத்தா போதும், அந்த படமே அந்த வேலையை பார்க்கும். அதே மாதிரி ஒரு நல்ல கட்டுரை என்பது உங்களை உள்ளிழுக்கக்கூடிய ஆற்றலை முதல் 10, 15 அல்லது 20 வரிகளில் கொண்டிருக்க வேண்டும் இல்லையா? அதுக்கப்புறம் வினிதா அவங்க சொன்ன மாதிரி அதற்கு ஆதரவாக எதிராக ஒரு டாபிக் இருக்கு, முழுமையாக எல்லாவற்றையும் ஏற்கக்கூடியது மாதிரி ஒண்ணு இருக்காது இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், எல்லா காலகட்டத்திற்கும் பொருந்தக்கூடிய கருத்துக்களை சொன்னவர் திருவள்ளுவர் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தலைப்பு, நான் சொல்ற கருத்தை உள்ளடக்கிய ஒரு தலைப்பு, எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய திருவள்ளுவர் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய கருத்துக்கள் அவர் சொல்லியிருக்காருல்ல, அதெல்லாம் நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஆனா இந்த காலகட்டத்துக்கு பொருந்தாததுன்னு 1-2 இருக்கும்ல, அதையும் நீ என்ன பண்ணணும்? எடுத்துக்கணும். அப்ப ஆதரவாகவும் அதற்கு எதிராகவும் இந்த தீசிஸ் ஸ்டேட்மெண்ட் எழுதும் போதே நீங்க என்ன பண்ணணும்? அது இது பண்ணணும். அதுக்கப்புறம் கவுண்டர் ஆர்குமெண்ட் கவுண்டர் ஆர்குமெண்ட்னு 2 கொடுக்கும். எஸ் ஆர் நோ? நீங்க எஸ்ஏ எழுதும் போது அப்படி பார்க்க மாட்டீங்களா? கொடுக்குற தலைப்புக்கு ஆதரவா எழுதிட்டு போயிடுவீங்களா? கவுண்டர் ஆர்குமெண்ட் கொடுப்பீங்கல்ல, எல்லாத்துக்குமே ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட் இருக்கும்லப்பா. வீட்டுல நம்ம பேசிட்டு இருக்கோம், ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட் இருக்கும்ல. அப்பா சொல்ற எல்லா கருத்தையும் அம்மா ஏத்துக்கிறது இல்லை, அம்மா சொல்ற எல்லாத்தையும் அப்பா ஏத்துக்கிறது இல்லை, பேரண்ட்ஸ் சொல்ற எல்லாத்தையும் நம்ம ஏத்துக்கிறது இல்லை, நாம சொல்ற எல்லாத்தையும் பேரண்ட்ஸும் ஏத்துக்கிறது இல்லை. அப்ப எல்லாத்துக்குமே இன்னொரு தரப்பு என்று ஒன்று இருக்கிறதா? இன்னொரு தரப்புன்னு ஒண்ணு இருக்கும், மல்டி டைமென்ஷன். எஸ் ஆர் நோ? ஓகே, அப்ப எஸ்ஏல அதை உங்களால கொண்டு வர முடிஞ்சது அப்படின்னா அந்த எஸ்ஏ எப்படி இருக்கும்? சிறப்பானதா இருக்கும். ஏற்கனவே நீங்க பல தடவை அந்த கட்டுரைகளை எழுதி பழக்கப்படுறதுனால உங்களுக்கு எஸ்ஏங்கிறது உங்களுக்கு எளிதாயிடும். அதுல ஒரு 250 மதிப்பெண்கள் இருக்கும். ஓகே, இப்ப ஆப்ஷனல் விருப்ப பாடம் 500 மதிப்பெண்கள், எஸ்ஏ ஒரு 250 மதிப்பெண்கள். அதுக்கப்புறம் அறம், நீங்க அந்த எபிக்ஸுக்கான சிலபஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அதற்கு நிகரான தமிழ் கலைச்சொற்கள் எல்லாம் எடுத்து பாருங்க. பெரும்பாலும் நீங்கள் இலக்கியத்தில் அதை ஏற்கனவே பார்த்ததா இருக்கும், இல்லைன்னா உங்களால கனெக்ட் பண்ணக்கூடியதா தான். புரியுதா? சொல்றது புரியுதா? சரி. அறம் சார்ந்த டைலமா நீங்க என்னைக்கா எதிர்கொண்டிருக்கீங்களா? அறம் சார்ந்து இதுவா அதுவா, எதை செய்யறதுன்னு தெரியல, ரெண்டுமே உங்களுக்கு முக்கியமானதா படும். தர்ம சங்கடமானது. எக்ஸாக்டா, ரொம்ப தர்ம சங்கடமா போச்சுப்பா, என்ன பண்ணணும்னே தெரியல. இதுதான் அந்த பேப்பர் முழுக்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான இதுதான், ரொம்ப தர்ம சங்கடமா போச்சுப்பா, என்ன பண்றதே தெரியல. ஆனா அந்த தர்ம சங்கடத்துல ஏதோ ஒரு ஸ்டெப் நீங்க எடுக்கிறீங்கல்ல, ஏதோ ஒரு முடிவை எடுத்து ஒரு பக்கம் ஒரு சார்பு நிலை எடுக்கிறீங்க. 2 சார்பாவும் இருக்க முடியாது ஒரே நேரத்துல. நீங்க வடிவேல் சொல்ற மாதிரி எதுக்கு ஓட்டு போட்டேன், அதுக்கு ஒரு ஓட்டு போட்டேன், இதுக்கும் ஒரு ஓட்டு போட்டேன், அந்த மாதிரி இருக்க முடியாதுல்ல. எஸ் ஆர் நோ? அப்ப நீங்க ஏதோ ஒரு முடிவு எடுத்தாலும் எந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க தாட் ப்ராசஸ் ஒண்ணு இருக்குல்ல. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து உங்களை ஒரு மாணவர்களை மட்டுமே நினைக்காதீங்க, அதை தாண்டி ஒரு சிந்தனையாளரா நினைங்க. அப்ப நான் சொல்றது நீங்க உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஓகே, புரியுதா இல்லையா? உங்களை குறைத்து மதிப்பிடாதீர்கள், எப்பவுமே அதை செய்யாதீங்க. புரியுதா? நம்ம ஊர்ல இருந்து கிளம்பி ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி வரையும் வந்து இங்க படிக்கிறீங்கன்னா ஏற்கனவே பலாயிரம் மாணவர்கள், லட்சம் மாணவர்களுக்கு இல்லாத ஏதோ ஒரு தேடல் உங்களுக்கு இருந்தது தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. அப்ப உங்களை வந்து குறைச்சு மதிப்பிடாதீங்க. நம்பர் 1. சரி, குறைச்சு மதிப்பிடாதீங்கன்னா உயர்வா நினைங்கன்னு அர்த்தம் இல்லையா? சரி, உயர்வா நினைக்கிற நீங்க, நான் ஒரு டைலமா கொடுத்தேன்னா நீங்க அதை எப்படின்னா ஒரு சிந்தனையாளர் அணுகிற மாதிரி அணுகுங்க. இந்த இடத்தில் நான் இருந்தால் எந்த முடிவை எடுப்பேன்?
ஏன் எடுப்பேன்? எந்த முடிவு எடுக்க டிக் அடிக்கிறது இல்லை, எஸ் ஆர் நோ அந்த மாதிரி இல்லை. ஆனா நீங்க எடுக்கிற முடிவை சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 4-5 ஆர்குமெண்ட்ஸ் உங்க சைடு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க ஜேஎன்யூ வந்து படிக்கணும்னு ஒரு முடிவை சொல்றீங்க வீட்டுல, எஸ் ஆர் நோ? வீட்டுல சொல்லிருப்பீங்கல்ல, உடனே ஒத்துக்கிட்டாங்களா? எத்தனை பேர் வீட்டுல உடனே ஒத்துக்கிட்டாங்க? அப்ப அவங்க ஏதோ ஏன்பா அவ்வளவு தூரம், ஏன்பா மொழி தெரியாத, ஒரு உணவு சரி இருக்காது சார், ஒரு பொம்பளை பிள்ளையா இருக்கிற, இப்படிதான் சொல்லிருப்பாங்கல்ல. சரி, இப்ப அவங்கள கன்வின்ஸ் பண்றதுக்கு நீங்க ஒரு 4 பாயிண்ட் வச்சிருப்பீங்கல்ல. அப்போ உங்களுக்கு ஜேஎன்யூல வந்து ஜாயின் பண்ணுமா வேணாமான்னு ஒரு தர்மசனம் வந்துச்சு. இந்த சைடு உங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க, வேண்டான்னு சொல்றாங்க. இந்த சைடு நீங்க வேணும்ன்றீங்க. அப்பா அம்மா உங்க மேல உள்ள அக்கறையில தான் சொல்லியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த சைடு நீங்களும் உங்க மேல அக்கறையில தான் நீங்க என்ன பண்றீங்க, முடிவெடுக்கிறீங்க. சரி, இப்ப அவங்கள கன்வின்ஸ் பண்றதுக்கு நீங்க ஒரு 4 பாயிண்ட் வச்சிருந்திருப்பீங்கல்ல, அதுதான் நீங்க எடுத்த முடிவை என்ன பண்ணுது, சப்போர்ட் பண்ணுது. அப்ப அந்த சப்போர்ட்டிங் ஆர்குமெண்ட் வைக்கிறீங்கல்ல, அதுல நீங்க ஜெயிக்கிறீங்கல்ல, ஒரு ஸ்டாண்டை உறுதிப்படுத்துறீங்கல்ல, எஸ் ஆர் நோ? இதுதான் ஒவ்வொரு எத்திக்கல் டைலமாலையும் நீங்க பண்ண வேண்டும். ஒரு தர்ம சங்கடமான சூழல் வரும்போது நான் ஏன் இந்த முடிவை எடுக்கிறேன், இந்த முடிவை எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் காரணம், இந்த முடிவை எடுக்காததுக்கு என்னெல்லாம் காரணம், புரியுதா? இந்த மாதிரி சிந்தனை நீங்கள் வடிவமைத்துக் கொண்டால் இந்த பேப்பரை டீல் பண்றது ஈஸி. எது? எத்திக்ஸ் பேப்பரை டீல் பண்றது ஈஸி. இது எத்திக்ஸுக்காக மட்டுமே கிடையாது. ஈவன் நீங்க ஒரு நடைமுறை வாழ்க்கையில கூட தர்ம சங்கடமான சூழல் வந்தால் நான் ஒரு பக்கம் நிக்கிறேன், ஒரு சார்பை எடுக்கிறேன். அந்த சார்புக்கு ஏன் நான் வந்தேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு 4 ஆர்குமெண்ட், அதற்கு எதிர்நிலையில ஒண்ணு இருக்கும்ல, அதை ஏன் நான் சூஸ் பண்ணல அப்படிங்கிறதுக்கும் ஒரு 4 பாயிண்ட் உங்களால சொல்ல முடிஞ்சது அப்படின்னா, நீங்க நாளைக்கு ஒரு கட்டுரை எழுதினாலும் சரி, வாழ்க்கையில ஒரு முடிவு எடுத்தாலும் சரி, நண்பர்களோடு உரையாடும் போதும் சரி, பொதுவாகவே நீங்கள் ஒரு தனித்த மனிதர்களாக தெரிவீர்கள். உண்மையா இல்லையா? அப்படிதானே? சரி, சிவில் சர்வீஸை தாண்டி, சிவில் சர்வீஸை தாண்டி நீங்க ரியல் லைஃப்ல ஒரு தர்ம சங்கடமான சூழல் வரும்போது எந்த மாதிரியான ஆர்குமெண்ட்ஸை இது வரைக்கும் யோசிச்சிருக்கீங்க? ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் மாதிரி, சார் எனக்கு இப்படி வந்துச்சு ஒரு சுச்சுவேஷன், அதை நான் இப்படி டீல் பண்ணேன் அப்படின்னு ஏதாவது சொல்லுங்க பாப்போம். என்னப்பா, ஏதாவது கம்யூனிகேட் பண்ணுங்க. உங்களுக்கு தர்ம சங்கடமா வந்ததே இல்லையா? அவனே சொல்லாங்கன்னா 1-2 தர்ம சங்கடம் வந்தா போல. புரியல 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 என்னது? ஓகே ஓகே. ஓ, இது இப்ப இதுக்கு ஆன்சர் பண்ணலாமா வேணாமா? பண்ணலாம்னா எப்படி பண்ணலாம்? ஓகே, சரி. பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன ஒரு ஆர்குமெண்ட் வச்சிடலாம்? பண்ணாம இருக்கிறதுக்கு, சார் நீங்க திடீர்னு சொல்லி கேட்டீங்க, அதனால நான் அதுக்கு தயாரா இல்ல, பாயிண்ட் நம்பர் 1. அப்புறம் நான் சொன்னா என் கூட இருக்கிறான்ல, இவங்க எல்லாம் எப்படி கலாய்க்க போறாங்கன்னு நினைக்கும் போதே ஒரு மாதிரி பதறுது. அவர் தான் ஏதோ கேட்டாரு, நாங்கெல்லாம் உட்காந்துருல, நீ மட்டும் எந்த சொல்லணுமா இல்ல? அப்படி இல்லாம் இப்ப இதெல்லாம் ஆர்குமெண்ட் அப்படிதானே வைக்கிறோம். 1, 2 இல்ல. இது வந்து இந்த ஆர்குமெண்ட்ஸ் இன் ஃபேவர், ஆர்குமெண்ட்ஸ் எகெயின்ஸ்ட் இருக்குல்ல, இதை நம்ம பழகிட்டோம்னா ரியல் லைஃப்ல நிறைய விஷயங்களை நம்ம வந்து பெட்டரா டீல். ஒரு திருக்குறள் இருக்கு, விரைந்து சொல் கேட்கும் ஞாலம் அப்படின்னு ஆரம்பிக்கும். வச்சிருக்கீங்களா? என்னது? விரைந்து சொல் கேட்கும் ஞாலம். ஞாலம்னா என்னது? மீதி வரியை கம்ப்ளீட் பண்ணணும். பார்த்தாது சொல்லுங்க. விரைந்து சொல் கேட்கும் ஞாலம். என்னப்பா போன்லாம் இருக்கும்? விரைந்து தொழில் கேட்கும் ஞானம். விரைந்து சொல்லுதல் வல்லார் பெரியன் அப்படின்னா என்னது? என்ன சொல்ல வராங்க அந்த திருக்குறள்ல? ஏதாவது கம்யூனிகேட் பண்ணுங்க. பிரைட்டஸ்ட் மைண்ட்ஸ்னு சொல்லி ஐயா இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க உங்களை. அப்படி சொன்னா
உங்கள் பேச்சுக்கு, உங்கள் கருத்துக்கு இந்த உலகம் செவிசாய்க்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், நீங்கள் ஒரு கருத்தை முன்வைக்கும் போது உங்களுக்கு அருகில் இருப்பவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் இந்த உலகம் கேட்க வேண்டும் என்று நீங்கள் கருதினால், நீங்கள் சொல்லக்கூடிய சொற்களை மிக மிக தேர்ந்தெடுத்து கவனமாக, அழகாக, நேர்த்தியாக, கோவையாக சொல்ல பழகினால் அது நிகழும். புரியுதா? நம்ம சொன்னா எங்கப்பா மதிக்கிறானுங்க. ஏன் அப்படின்னா நீங்க மதிக்கிற மாதிரி முன் வைக்கல அப்படின்னு கூட வச்சுக்கலாம் தானே. எறும்பு ஊற கல்லும் தேயும். கவனிக்காதவன் இல்ல யார் சொன்னாலும் கேட்காதவன் கூட சொல்றவங்க சொன்னா கேட்டுக்குவாங்க. இப்ப சொல்றவங்க சொன்னான்னா அந்த சொல்றவங்க சொல்றாங்கல்ல, அவங்க ஏன் நீங்களா இருக்கக்கூடாது? எஸ் ஆர் நோ? இப்ப எத்திக்ஸ் வருவோம். ஏன் இந்த முடிவை எடுத்தோம்னு நம்ம சொல்றோம்ல, அதுக்கு ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸ் ஒரு நாளும், ஆர்குமெண்ட்ஸ் இன் ஃபேவர் ஆஃப் ஒரு நாளும் கரெக்டா சொல்லிட்டா, ஒரு தர்ம சங்கடமான சூழலை எப்படி நான் எதிர்கொண்டேன், எப்படி நான் அந்த முடிவுக்கு வந்தேன், அதுக்கு காரணம் ஏன் இந்த முடிவு எடுக்காம வேற முடிவு எடுக்கல, அதுக்கு 4 காரணம். அந்த பேப்பர் டீல் பண்ணிடலாமா? எஸ் ஆர் நோ? இப்ப ஏறக்குறைய 1000 மதிப்பெண்கள் தமிழ் படிக்கிறவங்களுக்கு மிக எளிதாக இருக்கக்கூடிய ஒரு தேர்வை நீங்கள் முயற்சி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா. ஓகே, இந்த சிலபஸ் நீங்க கோ த்ரூ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இந்த சிலபஸை நீங்க தமிழ் விருப்ப பாடம் இருக்கு இல்லையா, அதை நீங்க கோ த்ரூ பண்ணுங்க. மீண்டும் சொல்றேன், உங்களை குறைத்து மதிப்பிடாதீங்கன்னு நான் சொல்றேன். ஏன்னா எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு நகைச்சுவைக்காக மாத்தி மாத்தி கலாய்ச்சிட்டு நம்மளுடைய இது இருக்கும்ல, நம்மளுடைய கெப்பாசிட்டி, இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி இருக்கும்ல, அதை ரெகக்னைஸ் பண்ணாம இருக்கும். இன்னொன்னு இன்டெலெக்சுவல் எஃபர்ட்னு ஒண்ணு இருக்கும், அதை நம்ம போடாம இருக்கும். ஒரு இளமை காலத்துல உங்களுடைய நேரம், உங்களுடைய முயற்சி இதெல்லாம் ஸ்மார்ட்டா நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஸ்மார்ட்டா அதை டீல் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய வெற்றி என்பது பெரிய அளவுல உறுதி செய்யப்பட்ட ஒண்ணா இருக்கும். வெற்றி என்பது உலகியல் வெற்றியா தான் இருக்கணும் இல்லை. அது எந்த உங்களுக்கு உங்களை பற்றிய ஒரு நன்மதிப்பு இருக்கும். ஆமா, நான் முயற்சி செஞ்சேன், ஜெனியூனான ஒரு எஃபர்ட் போட்டேன், ஜெயிக்கலாம் ஜெயிக்காம போனேன், ஆனா நான் மிக கடுமையாக உழைத்தேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி உங்களுக்கு வேணுமா இல்லையா? இந்த இளமை காலத்துல என்கிட்ட இருந்த எல்லா நேரத்தையும் மிக சரியாக நான் செலவிட்டேன். என்னுடைய ஒட்டுமொத்த திறமையையும் ஒரு இலக்கை நோக்கி நான் செலுத்தினேன். அதில் வெற்றி அடையலாம், வெற்றி பெறாமல் போகலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இது செஞ்சோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த மற்றவங்க எல்லாத்தையும் நம்ம ஒரு பொய் சொல்லிடலாம், நான் ட்ரை பண்ணப்பா, லக்கு ஃபேவர் பண்ணல, இல்ல சந்தர்ப்ப சூழல், லஞ்சம் வாங்கிட்டானுங்க, ஏமாத்திட்டானுங்க, ஏதோ நம்ம காரணங்களை நம்மளுடைய ஒரு கீழே விழுறதுக்கு காரணத்தை நம்ம சொல்லலாம். ஆனா உங்க மனசாட்சியிடம் இருந்து நீங்க தப்பிக்க முடியாது. அது சொல்லிட்டே இருக்கோம்ல, டேய் நீ ட்ரை பண்ணியிருந்தா நீ இது செஞ்சிருக்கலாம், நீ முயற்சி பண்ணியிருந்தா இதை பண்ணிருக்கலாம், நீ பண்ணல அப்படிங்கிறத உங்கள் மனசாட்சி உங்களிடம் சொல்லிக்கொண்டே இருக்கும் இல்லையா? எஸ் ஆர் நோ? அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு. அப்ப இந்த இளமை காலத்துல, அதுவும் குறிப்பா JNU மாதிரி ஒரு இடத்துல, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல தமிழ் மாதிரி ஒரு அற்புதமான மொழியை போயிட்டு படிச்சுட்டு இருக்கிற நீங்க அதை குறித்து சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த அமர்வு ஏற்பாடு செய்யப்படும். இவங்க வண்டியில அவங்கள்ட்ட இன்டராக்ட் பண்ணாங்களா? இல்ல, அவங்க என்கிட்ட சொன்னாங்க, அது நீங்க போங்க அவங்கள்ட்ட இன்டராக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் நான் இதை பற்றி நான் யோசிச்சேன். ஓகே, அப்போ உங்களுக்கு உங்களை மிக உயர்வான இடத்தில் வைத்து பார்க்கக்கூடிய ஆளுமைகள் இங்க இருக்காங்க. புரியுதா? அது சில நேரத்துல இதெல்லாம் ரொம்ப ஓரோ அப்படின்னு உங்களுக்கு தோணலாம், நம்ம ஒன்றும் அந்த அளவுக்கு ஒருத்தர் இல்லையோ அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அதெல்லாம் எப்படி அப்படி உங்களுக்கு சிந்திக்க வைக்கிது அப்படின்னா, சும்மா ஒரு இந்த இளமை தரக்கூடிய ஒரு நகைச்சுவே சொல்லுவோம்ல, நம்மளாம் அவ்வளவு ஒருத்தர் இல்லை, நார்மலா நம்ம கலோக்கியல் டேர்ம்ஸ்ல நம்மளை பற்றி பேசி பேசி நம்மளுடைய மரியாதையை, நம்மளுடைய தரத்தை நாமே குறைத்துக் கொடுக்குறோம். சூப் பாய் அப்படின்னு சொல்றது ஒரு பாப்புலர், அந்த மாதிரி நினைச்சுக்கணும். இல்ல, அது அதை வைத்துக் கொண்டு சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார். ஓகே, அவர்கள் வசதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவங்க அந்த வடிவத்துல உங்களை அப்ரோச் பண்றாங்க, உங்களை என்டர்டெயின் பண்றாங்க, ஆனா அவங்க நல்லா இருக்காங்க. நீங்க யாருன்னு பாருங்க. நீங்கள் ஒரு அறிவார்ந்த இண்டிவிஜுவலா உங்களை முன்வையுங்கள். இந்த சமூகத்திடமும் உங்கள் குடும்பத்திடமும் உங்கள் நண்பர்களிடம் ஒரு அறிவார்ந்த ஆளுமையாக நீங்கள் உங்களை முன்வையுங்கள். அதற்காக மிக கடுமையாக உழையுங்கள்.
உங்களுக்கு பிடிச்சிக்கலாம், எது பிடிச்சிருக்குதோ அதுல நீங்க இன்டெலெக்சுவல் எஃபர்ட்டை இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி இன்வெஸ்ட் பண்றது மூலமா ஒரு மாபெரும் ஆளுமையாக மாறக்கூடிய எல்லா தகுதிகளும் உங்களுக்கு இருப்பதாகவே நான் நம்புகிறேன். புரியுதா? சரி, சிவில் சர்வீஸ் தாண்டி எனக்கு இந்த மாதிரி ஒரு 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 ட்ரீம் இருக்கு, இந்த மாதிரி ஒரு கனவு இருக்கு, அது சாத்தியமா? அந்த மாதிரிலாம் உங்களுக்கு எனக்கு சந்தேகம் வரல? ஃபர்ஸ்ட் ஏதாவது பெரிய உங்களுடைய பெரிய இலக்குகள் என்னன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒவ்வொருத்தவங்களும் நீங்க தமிழ் படிக்கிறீங்க, எனக்கு இதுதான் அப்படின்னு எல்லாருமே சொல்லி ஆகணும். ஓகே, நீங்க சொல்லுங்க சார். ப்ரொஃபஸரா? ஓகே, எதுவும் இல்லையா? ஏன்னா உங்களை தான் பயங்கரமா சொன்னாரு, நீங்க ஏதாவது சொல்லுங்க. நீங்க நான் ரிட்டர்ன் வரும்போது யோசிச்சு வைங்க. தம்பி நீங்க ப்ரொஃபஸரா? நீங்க ஹி இஸ் கரெக்ட், அந்த மாதிரி சொல்றீங்களா? நீங்க ப்ரொஃபஸர் ஆகும், நீங்க ஆராய்ச்சியாளர் ஆகும், நீங்க ஐஎஃப்எஸ் ஆகும். ஃபாரஸ்ட் சர்வீஸ், ஃபாரின் சர்வீஸ்? ஃபாரின் சர்வீஸ். ஓகே, நம்ம அதுக்கு பின்னாடி வரும். ஓகே, அது என்னன்னா பெரிய செவன்த் கிளாஸ் படிக்கும்போது சின்ன பசங்க எல்லாரும் என்ன பண்ணிக்கலாம் கேட்டாங்க. எல்லாரும் டாக்டர் இன்ஜினியர் என் கூட படிச்சிருந்தாங்க, டாக்டர் இன்ஜினியர் ஆகணும் எனக்கு பயம். அப்போ இங்க வந்து நானும் ஐஏஎஸ், அதனால மேம் என்ன பண்ணாங்கன்னா உங்க ஐஏஎஸ் அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. நானும் போய் அப்புறம் காலேஜ்ல இருந்துட்டு பெரியாரி கல்லூரியில படிக்கும் போது, அதுக்கப்புறம் வந்து பெரியாரி வரலாம் திருச்சி. ஓகே, திருச்சி நாங்க படிக்கும் போது திருவாரூர் வரும்போது எல்லாருமே அதெல்லாம் பண்றாங்க. ஸோ புதுசா பண்ணணும், புதுசா தான் எழுதுறாங்கன்னா அது மாற்றி எல்லாருமே ஏஎஸ் தயார் பண்றது அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. அப்படி பார்க்கும்போது எனக்கு அது பெருசா ஒன்றும் பண்ணலாம். அதனால எனக்கு இலக்கே எல்லாம் இல்ல. ஆக்சுவலி எல்லாரும் வச்சிருப்பாங்க, இல்ல ஆக்சுவலி எல்லாரும் வச்சிருப்பாங்க, சொல்லுவாங்க. அது வெறும் ஒரு ஒரு வெற்று ஆசையா கூட இருப்பாங்க. இப்ப வெளிப்படுத்துறவங்க எல்லாருமே வந்து அந்த போட்டியில இருக்காங்கலாம் கிடையாது. நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப தமிழ் படிச்சுட்டு இருக்கக்கூடிய எல்லாருமே ப்ரொஃபஸர் ஆயிடுவாங்களா? எல்லாருக்குமே அரசு வேலை கிடைச்சிருமா? எல்லாமே ஏதோ ஒரு தமிழ் துறையில வந்து பெரிய பேர் சொல்லக்கூடிய ஒரு ஆளாயிடுவாங்களா? எல்லாருமே ஒரு ஆராய்ச்சியாளர் ஆயிடுவாங்களா? ஆனா நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி ஐஏஎஸ் ஆயிடுவேன், ஐபிஎஸ் ஆகிறேன், இதான் என்னுடைய கனவுன்னு சொல்லுவாங்க. அந்த சொல்றதுங்கிறது ரியல் காம்படிஷன் கிடையாது. சொல்றவங்க எல்லாம் நாளைக்கு ஆயிட போறது இல்லை. அதுக்கான மிகப்பெரிய அளவுல முயற்சியை யார் எடுக்கிறாங்களோ, வெற்றியோ தோல்வியோ தொடர்ந்து யார் அதுக்காக போராடுறாங்களோ, அது என்னென்னலாம் கோருதோ அத்தனை உழைப்பையும் யார் தராங்களோ அவங்கதான் அந்த காம்படிஷன்ல இருப்பாங்க. ஓகே, எல்லாரும் போட்டா அதனால அது போர் அடிக்குது அதனால நான் வேற போடுறேன்லாம் கிடையாது. எக்ஸாம் ரெடியாக போய் இது பண்றது அது மாதிரிலாம் எக்ஸாம் அது போய் ஒரு ஸ்டடி மெட்டீரியல் எடுத்து தொடர்ச்சியாக படிக்கிறது, அதுல கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் இல்லாம பாக்குறது அப்படிங்கிறதுனால. ஆனா இந்த இந்த உலகத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு தேர்வுன்றது ஒண்ணு இருக்கு. ஓகே, எல்லாத்துக்குமே ஒரு அடிப்படை தேர்வை வச்சுதான் ஒரு நிர்ணயம் செய்யறாங்க. அது நமக்கு இருக்கிற ஒரு வழிமுறை. ஓகே, இப்ப நீங்க வந்து ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கீங்க, ஒரு தேர்வு வச்சாங்களா? தேர்வு வைக்கிறாங்கல்ல. ஒரு பேச்சுலர் டிகிரி நீங்க பாஸ் பண்ணோம்னா ஒவ்வொரு செமஸ்டருக்கும் ஒரு தேர்வு வைக்கிறாங்க. உங்களுக்கு அந்த தேர்வு முறை பிடிக்கலாம், பிடிக்காம இருக்கலாம். இப்ப எனக்கு மார்க் மேல அடிப்படையில பெரிய மரியாதை எல்லாம் கிடையாது. இருந்தா கூட நீங்க அதுக்காக படிச்சுதான் ஆகணும். நமக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டத்துக்குள்ள இருந்து உங்களுடைய கனவுகளை நீங்க எப்படி அடையணுங்கிறது தான் நீங்க பிளான் பண்ணுமே தவிர சிஸ்டம் சரியில்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. சிஸ்டத்துல குறைகள் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தேர்வு முறை, மதிப்பெண் வழங்கக்கூடிய முறையில பிரச்சனை இருக்கலாம். ஆனா எனக்கு மதிப்பெண் பிடிக்காது அப்படின்னாக்க மதிப்பெண் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் நான் இருக்க மாட்டேன்னா நீ எந்த ஒரு கல்வி நிறுவனத்திலையும் இருக்க முடியாது. அப்படிதானே? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பேப்பரை சப்மிட் பண்றீங்கன்னா அதுக்கும் மதிப்பீடு செய்வாங்க தானே? அதையும் யாரோ மதிப்பீடு செய்வாங்க தானே? ஆனா எனக்கு மதிப்பீடு பிடிக்காது அதனால நான் தீசிஸே எழுத மாட்டேன் அப்படின்னு நான் என்ன ஆயிடும்? ஒரு இடத்துல நம்ம ஒரு வேலையவே தொடங்க மாட்டோம்ல. எஸ் சார், நோ? அப்படிதானே? அப்படி ஆகுமா இல்லையா? அப்ப இந்த சிஸ்டம் வந்து உங்களை எப்படி எவாலுவேட் பண்ணும்? இப்ப அவங்க கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு மெத்தட் தான் அந்த மதிப்பெண் அப்படிதான் தவிர சில நேரத்துல வந்து அது பெர்ஃபெக்டா இல்லாம இருக்கலாம். ஆனா அதுதான் நம்மளுக்கு இருக்கிற வழி. அந்த வழிமுறையில போய் தான் என்ன பண்ணணும், நீங்க நினைக்கிறத அடைய முடியும். ஓகே பிரதர், நீங்க சொல்லுங்க. என்ன
அது ஏன் சார் கேக்குறீங்க? ஓகே, நீங்க தம்பி இயக்குனர், இதுவா ஒரு சினிமா இயக்குனர் ஆகும். ஓகே, அதுக்கு என்ன என்ன முயற்சியெல்லாம் எடுத்துறீங்க இது வரைக்கும்? இல்ல இல்ல, அது வந்து ஒரு தமிழ் இலக்கியம் படிச்சுட்டு நீங்க சினிமா எடுத்தீங்கன்னா நீங்க நல்ல சினிமா எடுப்பீங்க. நான் அதுக்கான முயற்சியில நீங்க இருக்கீங்களான்னு கேக்குறேன். இப்போ ஒரு ஒரு வெற்றிமாறன் எடுக்கக்கூடிய எல்லா படங்களும் இலக்கிய பிரதிகளை அடிப்படையாக கொண்டதுதான். உங்களுக்கு தெரியாததெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஒரு ஒரு இலக்கியத்தை ஒரு அடிப்படையாக வைத்துக் கொண்டு அவர் எடுக்கிறதுனாலதான் அந்த தரம் வந்து உயர்வா இருக்கு. இல்லைன்னா 4 ஃபாரின் படத்தை போட்டு வச்சுட்டு அதுல சீன்ஸை கட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு மசாலா மாதிரி கிரியேட் பண்ணா அந்த படத்தை நம்மளால உட்காந்து பார்க்க முடியும். ஒரு 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 உலகத்துக்குள்ள நம்மளை அழைச்சிட்டு போறாருல, அது இலக்கியம் செய்யுது இல்ல, அதை அவர் சினிமாவும் மாத்துறாரு. நீங்க அது போன்ற முயற்சிகளை என்ன பண்றீங்கன்னு கேட்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு நாவலை படிச்சு அதுக்கான சினாப்சிஸ் எழுதுனீங்களா, இல்ல ஒரு சிறுகதையவே ஒரு சினிமா அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணீங்களா? இதெல்லாம் இருக்குது. புரியுதா? இப்ப விடுதலைன்னு ஒரு படம் வந்தது இல்ல, 2 பாகமா, அது எதை அடிப்படையாக வைத்தது? இது விடுதலையா? துணைவன் ஒரு ஜெயமோகனுடைய ஒரு ஷார்ட் ஸ்டோரி. ஓகே, துணைவன் ஒரு ஷார்ட் ஸ்டோரி ஜெயமோகன் எழுதினார். அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா விரிவுபடுத்தி அதுல நிறைய ஒர்க் பண்ணி 2 பாகம், ஒரு சிறு கதையை 2 பாகமாக சினிமா எடுக்க முடியும் அப்படின்னா அதுல எவ்வளவு ஒர்க் பண்ண வேண்டியது. அந்த மாதிரி இப்ப நீங்க ஷார்ட் ஸ்டோரிஸ் படிக்கிறீங்களா? யாருடைய ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் படிக்கிறீங்க? அது சிவில் சர்வீஸ் தான் படிச்சிருப்பீங்க. இப்ப நீங்க சிவில் சர்வீஸும் டைரக்டும் ஒரே 2 மாதிரி போயிட்டு இருக்குது, அப்படி போதா? அது கொஞ்சம் கவனமா இருக்காங்க. ஓகே, ஏன் கவனமா இருக்காங்கன்னா அனுபவத்துலதான் சொல்றாங்க. ஓ 12th ஃபெயில் அந்த மாதிரியா? 12th ஃபெயில் அந்த மாதிரியா? அதுக்கு வந்து நம்ம ஒரு ஓகே சிவில் சர்வீஸ் பாஸ் பண்ணிட்டு ஐஏஎஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு நீ பஸ் சிவில் சர்வீஸ் பாஸ் பண்ணணும்ல. 2 பேரல்ல ட்ரை பண்றதுல நிறைய சிக்கல் இருக்கு. ஓகே, ஏன்னா சிவில் சர்வீஸ் வந்து உங்களுக்கு வந்து பயங்கரமான ஒர்க் டிமாண்ட் பண்ணும். அது வந்து நான் அனுபவத்துலன்னு சொல்றேன். ஒரே நேரத்துல உங்களுக்கு 2-3 கனவுகள் இருக்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்க. ஓகே, எல்லாமே முக்கியம் தான் படும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்ட போறோம், நல்ல சினிமாவை தேர்ந்தெடுத்து பார்ப்பீங்க. எஸ் ஆகணும், ஒரு நல்ல சினிமாவுக்கு நீங்க திட்டமிடணும், ஒரு நல்ல சினிமாவை பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் அது சம்பந்தமா படிப்பீங்க, ரீட் பண்ணுவீங்க, ரிவ்யூ பார்ப்பீங்க, என்ன ஏது அப்படின்னு. அது எந்த இடத்துல போய் நிக்கலாம், ஒரு நல்ல சினிமா எவ்வளவு வசூல் ஆயிடுச்சுங்கிற வரைக்கும் நீங்க போய் தேடி தேடி பார்த்துருப்பீங்க. பண்றீங்களா? சரி. ஆனா அந்த நல்ல சினிமா வந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை வருது, இல்ல ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த நல்ல சினிமா ஒரு 2-3 நாள் 4 நாள் உங்க மைண்ட் ஆக்குபை பண்ணிக்கும். அந்த 4 நாள் நீங்க நியூஸ் பேப்பர் படிக்க மாட்டீங்க. சிவில் சர்வீஸுக்குன்னு ஒரு ஷெட்யூல் ஒன்று போட்டுருக்கீங்களா, அது எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டீங்க. இப்ப 4 நாள் நீங்க தொடர்ந்து ஒரு 4 நாளோ 5 நாளோ சிவில் சர்வீஸ்க்குரிய அதுல இருந்து பிரேக் எடுத்தீங்கன்னா மறுபடியும் இந்த சிவில் சர்வீஸுடைய ப்ரிப்பரேஷன்ல இருக்கக்கூடிய ரொட்டீன் இருக்குல்ல, அதுக்கு வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இல்ல 4 நாள் 5 நாள் நீங்க படிக்கலங்கிறதே ஒரு குற்ற உணர்ச்சி மாதிரி மாறி உங்களுக்கு சிவில் சர்வீஸ்க்கு என்ன பண்றோம், டிப்ரெஷன் ஆகிக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு கிளாரிட்டி வச்சுக்கோங்க, எப்ப எது அப்படின்னு. இளம் வயதுல சிவில் சர்வீஸ் எழுதலாமா எழுதலாம், 40 வயசுல படம் எடுக்கலாமானா எடுக்கலாம், 20 வயசுல படம் எடுக்கலாமானா எடுக்கலாம் தான். ஆனா 40 வயசுல சிவில் சர்வீஸ் எழுத முடியாது. அப்போ உங்களுக்கு அந்த கிளாரிட்டி இருக்கும், எப்ப எதை செய்யணும், ப்ரையாரிட்டைஸ் பண்ண தெரியும். ப்ரையாரிட்டைஸ் பண்றது என்னது? ப்ரையாரிட்டைஸ் பண்றது இப்ப நீங்க இதுல அப்படிதான். இப்ப நம்ம தர்மசங்கடமா வந்துச்சு இது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே நம்ம என்ன பண்றோம், எதுன்னு ப்ரையாரிட்டைஸ் பண்றோம். அப்படித்தானே? வாழ்நாள் முழுக்க நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி தானப்பா தேர்ந்தெடுக்கிறோம். எஸ் ஆர் நோ? அன்னைக்கு குடும்பத்துல ஒரு பிரச்சனை வருது, ஒய்ஃபா அம்மாவா ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், கரியரா கனவா ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், சம்பளமா இல்ல உங்களுக்கு பிடிச்ச ட்ரீமா ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் இல்ல, காதல் திருமணமா இல்ல வந்து நிச்சயதார்த்த திருமணமா, நிச்சயம் இல்ல ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். சார் முதல்ல திருமணமாங்கிறதே இல்ல. சரி, ஓகே. நீங்க தம்பி? தமிழ்ல இருந்து ஏன்னா எடுக்கலாம் அப்படின்னு எம்ஏ சேர்ந்துட்டு படிக்கலாம் அப்படிங்கிறத பண்ணப்ப 15,000 பாஸ் பண்ணேன். அப்புறம் அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் ஆயிடுச்சு. மாதிரி
ஐஏஎஸ் படிக்கிற நிறைய பேர் இருக்காங்கன்னா தமிழ் சார்ந்து கொஞ்சம் போகலாம் அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து அது என்னன்னா இப்ப பாக்குறோம், நம்ம செய்திகள் தான் பார்க்கணும், டிரான்ஸ்பர் எல்லாம் பாக்குறோம். அப்புறம் இவ்வளவு ஸ்டெப் வச்சுட்டு அங்க போய் நம்ம ஒரு சமூக மாற்றம்ங்கிறதுக்கான அங்க போய் வேலை செய்யறோம். அரசியல்வாதிங்க அவங்களோட விருப்ப நம்ம டிரான்ஸ்பர் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அவங்க நீல வேலை பார்க்கறது போனது அப்படிங்கிறதுனால எழுத்தாளர் இது மாதிரி இந்த துறை சார்ந்து. நீங்க சொன்னதுல ரெண்டு விஷயத்த நான் ரெண்டா பிரிச்சு நான் புரிஞ்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து அது பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, தமிழ் மொழி சார்ந்து பண்றதுக்கு ஆட்கள் இல்லை அப்படின்னு சொன்னது. உங்களுக்கு பாலகிருஷ்ணன் உங்களுக்கு தெரியுமா? பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க? யாரு? ஐஏஎஸ் ஆபீசர் ஒடிசால முதல்வருக்காக செக்ரட்டரியா இருந்தாங்க. அவரு ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமும் அவங்க வந்து இப்போ வந்து உலகத்துல ஆராய்ச்சி. ஆனா அவர் வந்து ஐஏஎஸ் இருக்கும் போதுல இருந்தே மொழி சார்ந்து அவர் தொடர்ந்து பயணிச்சிருக்காங்க. ஓகே, அவருடைய வாழ்நாள் அந்த மாதிரி மொழி சார்ந்து வந்து அவர் ஏகப்பட்ட ஆராய்ச்சிகளை பண்ணியிருக்காரு. அதாவது மொழி சார்ந்தா ஏதோ எழுதுறது மட்டும் ஆராய்ச்சிகளே மேற்கொண்டிருக்காரு. நீங்க வந்து அவரை பத்தி படிங்க, அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு, என்னென்ன புத்தகங்கள் எழுதியிருக்காருன்னு படிங்க. இப்ப கூட வந்து உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துல அவர் தான் வந்து இயக்குனரா இருக்காரு. ஓகே, அப்போ வந்து ஒரு சிவில் சர்வீஸ் படிச்சுட்டு ஐஏஎஸ் இருக்கும்போது அந்த ஆராய்ச்சி பணிகளை மேற்கொள்ள முடியுமா அப்படின்னா நம்ம கண்ணு முன்னாடி ஒரு உதாரணம் இருக்காங்க, பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமும் மொழி சார்ந்து கலை சார்ந்து பயணிக்க முடியுமானா அது பண்ணியிருக்காரு. இப்ப இறையன் போய் அத்தனை புத்தகங்கள் எழுதியிருக்காரு, இலக்கியத்தில் பண்ணியிருக்காரு. அப்ப இதை ரெண்டையும் போட்டு நீங்க குழப்பிக்க தேவை. இது பண்ண முடியுமானா பண்ண முடியும். ஐஏஎஸ் ஆயிட்டும் தமிழ்ல மொழியில இலக்கியத்துல பண்பாட்டுல நீங்க பயணிக்க முடியுமா என்றால் முடியும். கண்ணு முன்னாடி உதாரணங்கள் இருக்காங்க. ஓகே, ரெண்டாவதா என்ன சொன்னீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஒரு கஷ்டப்பட்டு படிச்சு வந்துட்டு அடிக்கடி நம்ம நல்லது பண்றோம் ஆனா டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, இல்ல அரசியல் தலைவர்களுக்கு இல்ல நம்ம வந்து ஒரு கைப்பாவையா பயணிக்கணும் அப்படின்னு தான் சொன்னீங்க. சரி, நம்ம 1-2 எக்ஸாம்பிளை வச்சுட்டு ஒட்டுமொத்த சிஸ்டமே அப்படிதான் நம்ம நினைக்கக்கூடாது. ஓகே, 1-2 பேர் கரெக்டா இருப்பாங்க. ஓகே, ஆனா ஒட்டுமொத்தமா இந்த 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 நாடு நலமா இருக்குது அப்படின்னா பல சிவில் சர்வன்ஸ் வந்து கண்ணுக்கே தெரியாம வேலை செஞ்சுட்டாங்க. ஓகே, அவங்க இந்த மாதிரியான தடைகள் எல்லாம் தாண்டி தான் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்குது, தண்ணி கிடைக்குது, டைமுக்கு தண்ணி கிடைக்குது, ரோடு இருக்குது, பேருந்துகள் இருக்குது. இப்ப நீங்க எந்தெந்த மாதிரியான பொது சேவைகள் எல்லாம் நீங்க வந்து பயன்பெறுறீங்களோ இது எல்லாத்துக்கும் பின்னாடி யாரோ ஒருத்தவங்க ஒரு சிவில் சர்வன்ட் உழைச்சிட்டு தான் இருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு அந்த டிரான்ஸ்பர் த்ரெட் இருக்குமா, அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குமா? இருக்கும். அதை தாண்டி இந்த சர்வீஸ் கொடுக்கக்கூடிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குல்ல, அது அவங்கள இயங்க வைக்கும். இப்ப நம்ம 1-2 பேர் வந்து அந்த ஒரு 1-2 பேருடைய டிரான்ஸ்பர் வந்து பொலிட்டிசைஸ் ஆகும்போது, நிறைய பப்ளிசிட்டி ஆகும்போது ஒட்டுமொத்தமா எல்லாருக்குமே இப்படிதான் நடக்குது அப்படின்னு நினைக்கிறோம். ஒண்ணு. இன்னொன்னு, எல்லாருமே கரப்ட்னு நம்ம நினைக்கிறோம். ஓகே, அந்த மாதிரி இல்ல அதாவது நம்ம சொல்றோம் 1-2 அங்கங்க நடக்கும்போது எல்லாருமே அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். இப்ப வந்து பொலிட்டீஷியன்ஸ் வந்து இப்படி தூக்கி ஆடும், எல்லாருமே அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. நீங்க வந்து காமராஜர் டைம்ல அந்த படத்துல கூட இது பண்ணிருப்பீங்க. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருந்ததுனால அவர் வீட்டுல போய் அவர் அப்ரிஷியேட் பண்ணிட்டு வந்திருப்பாரு. அப்ப இன்னைக்கு எங்க சார் காமராஜர் மாதிரி இருக்காரு அப்படின்னு நீங்க வந்து கேட்க தேவை. ஆனா இருக்காங்க பொலிட்டீஷியன்ஸ் வந்து எல்லா நேரத்திலயும் வந்து சிவில் சர்வீன்ஸ் பர்ச்சிட்டே எல்லாம் இருக்க மாட்டாங்க. சிவில் சர்வீன்ஸ் வந்து எப்ப பார்த்தாலுமே வந்து இந்த டிரான்ஸ்பர் த்ரெட் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க. நடக்கும், அதுவும் நடக்கும். ஆனா அதை தாண்டி அவங்களுக்கு கிடைக்கிற அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு மக்கள் சேவையை முதன்மைப்படுத்தி இருக்கக்கூடிய சிவில் சர்வீன்ஸ் இருக்காங்க. நாம அவங்கள ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கணுமே தவிர அப்பப்போ டிரான்ஸ்பர் ஆகி ஒருத்தர் லைஃப்ல வந்து ஒரு ஒரு ப்ராப்ளம் நிறைய ஃபேஸ் பண்றாரு, நம்ம லைஃப் அப்படி ஆயிடுமோ அப்படின்னு நம்ம நினைக்க தேவை. ஒரு பஸ்ல போறோம், ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஏற்கனவே ஆகுது, நம்ம போற பஸ்ஸும் அப்படிதான் ஆகும்னா நீங்க பஸ்லயே ஏற முடியாது. ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்குது, அதுக்காக ட்ரெயின்ல யாரும் டிராவல் பண்ணாம இருக்கிறது இல்லைல்ல. ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான பேர் ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்ன நம்பிக்கை? ஆகாதுன்ற நம்பிக்கை. நீங்க சிவில் சர்வீஸ் ஆயிட்டீங்கன்னா எனக்கு அப்படி ஆகாது, நான் வந்து பேலன்ஸ் பண்ணிப்பேன், ஓரளவு மக்கள் சேவையை முதன்மைப்படுத்தி என்னால ஒரு நெளிவு சுழிவோட வேலை செஞ்சு மக்களுக்கு பணியாற்ற முடியும் அப்படின்னு நீங்க நம்பணும். அந்த பிலீஃப் சிஸ்டம் தான் நம்மளை கைட் பண்ணுமே தவிர டவுட் வந்து நம்மள வந்து எங்கேயுமே எடுத்துட்டு போகுது. நான் சொல்றது புரியுதா? நடக்கும் என்று நம்புவதும் நடக்காது என்று நம்புவதும் உண்மைதான். நீங்க நினைக்கிறபடியே நடக்கும். நீங்க எதை நினைக்கிறீங்க, எதை நம்புறீங்கிறது முக்கியம். நடக்கும்னு நம்புனீங்கன்னா அதுவும் நடக்கும், நடக்காதுன்னு நம்புனீங்கன்னா அதுவும் நடக்கும். நீங்க எதை நம்புறீங்க அப்படிங்கிறது உங்க கையில தான். சொல்றது புரியுதா? புரியுதா? எஸ் ஆர் நோ?
இப்ப நீங்க எம்ஏ தமிழ் படிக்கிறீங்களா, பிஹெச்டியா தீபன்? பிஹெச்டி பண்றீங்க. இப்ப பிஹெச்டி பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி இன்னுமே வந்து நான் முடிவு பண்ணல அப்படின்னு தானே சொல்றேன். அது எல்லாமே பேருக்கு நடக்கிறது. ஒரு மேம் சொல்றாங்க இந்த காலேஜ் அவங்க அவங்களே சேர்த்து விடுறாங்க. அப்புறம் அங்கேயிருந்து ஒரு வழிகாட்டி எம்ஐ போறாங்க. எம்ஐல இருக்க வழிகாட்டி இங்கே வரும். அவர் என்ன யாரும் பார்க்கணும் இப்படி வந்து போயிட்டே இருக்கு. எனக்குன்னே மாறி நீங்க சொல்றது புரியுது. நீங்க வந்து நடைமுறையில இருந்து பேசுறீங்க, உண்மையா புரியுது. ஓகே, நீங்க உண்மையா என்ன நடந்ததுன்னு சொல்றீங்க. அப்புறம் நடைமுறையில வந்து இப்படிதான் நிறைய பேருக்கு நடக்குது. நிறைய பேர் அவங்க திட்டமிட்டு எல்லாம் எல்லாத்தையும் பண்றதுல யாரோ ஒருத்தவங்க சொல்லுவாங்க அப்படி நடந்தது. ஆனா ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல நான் உங்களுக்கு சொல்றேன், சொல்லி கொடுக்குறேன்னு கூட நீங்க வச்சுக்கோங்க. ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்ம லைஃப்ல என்ன நடக்குதோ அதை நம்ம ஓன் பண்றதுன்னு என்ன, அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு நீங்க நினைக்கணும். இந்த முடிவை நான் எடுக்கிறேன், இந்த முடிவை இதுக்காக நான் எடுக்கிறேன், இதை நோக்கி இதை அடைவதற்காக நான் எடுக்கிறேன். புரியுதா? அந்த கிளாரிட்டி இருந்ததுன்னா உங்களுடைய செயலில் ஒரு கூர்மை இருக்கும். இல்ல அப்படின்னா கூர்மை இருக்காது. இலக்கு வந்து எதுக்காகனா எல்லா நேரத்திலையும் அடையணும்னு கிடையாது. சில நேரத்துல அது நம்ம என்ன பண்ணுவோம், சரியான திசையை நோக்கி அழைச்சிட்டாது போகும். எனக்கு இலக்கே இல்லைன்னு சொல்லுங்க. எனக்கு இலக்கு இருக்கு. அது எப்படின்னா எல்லா இடத்துலயுமே நான் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு வருது, அதுல என்ன ஒரு வாய்ப்பு வருதுன்னா அங்கேயும் நான் தேர்வு தான் வந்து போறேன். அதுல எனக்கு இருக்குது. அதை என்ன தன்மையும் வளர்க்குறேன். இப்ப நான் இங்கேயும் நல்லா சோகம் பண்றேன்னு நினைக்கிறேன். நான் இந்த வேலை நல்லா பண்ணதான் செய்யறேன். ஆனா எனக்கு வந்து ஃபியூச்சர் கூட ஐஏஎஸ் டாக்டர் அது மாதிரி எனக்கு அந்த நிம்மதியா தரும் நான் நம்பவும் இல்லை. அதனால எனக்கு அது மாதிரி இருக்கு. அது உண்மை. ஆனா அது எது நிம்மதினு ஐடென்டிஃபை பண்ணீங்களான்னு கேட்கல. எனக்கு அது போல சமூகம் சொல்லக்கூடிய போல் ஒரு ஆண்களாய் பேசணும் போல அப்படிங்கிற மாதிரி இல்ல, இப்படி இருக்கிறது ஒன்றும் தப்பும் கிடையாது. சரி, இதுதான் ரைட்டு இதுதான் தப்புன்னு கிடையாது. இப்போ உலகியல் வெற்றி தான் எப்பவுமே ரைட்டுன்னு கிடையாது. வேர்ல்ட்லி சக்சஸ்னாலே நம்ம வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இதுக்குள்ள ஆனாதான் அவன் சக்சஸ்ஃபுல் அப்படிலாம் கிடையாது. ஓகே, ஆனா நீ எதுவும் ஆகுறீங்கன்றது முடிவு பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க எழுத்தாளர் ஆகணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பெரிய உலகியல் அங்கீகாரம் இருக்காதுதான். பெரிய அளவுல நீங்க சம்பாதிக்க முடியாதுதான். வாழ்நாள் முழுக்க கஷ்டமா இருக்கும்னா இருக்கும் தான். புரியுதா? இப்போ ஒரு எழுத்தாளர் ஆகணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கதான் செய்யும். உங்களுக்கு அங்கீகாரம் இமீடியட்டா கிடைக்காது, பெருசா சொசைட்டி ரெகக்னைஸ் பண்ணாது, நீங்க வீணா போயிட்டீங்கன்னு கூட நினைக்கும், உங்களை பார்த்து பரிதாபம் கூட போடுவோம். ஏதோ ஜோல்லாம் போயிட்டு இருக்காங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவோம். ஆனா நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எழுத்தாளர் தான் ஆகணும், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் என்னை மற்றவங்க ரெகக்னைஸ் பண்றான் பண்ணல, எனக்கு பெரிய வருமானம் வருது இல்ல, இந்த உலகத்துல எனக்கு மரியாதை கிடைக்குது கிடைக்கல, இதெல்லாம் தாண்டி எனக்கு இது பிடிச்சிருக்கு அதனால நான் அதை பண்றேன். இது செய்யும் போது மட்டும்தான் நான் மகிழ்ச்சியா இருக்கேன். இது செய்யும் போது மட்டும்தான் முழுசா நான் வெளிப்படுறேன். அப்ப அது என்னன்னாவது நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அப்ப ஏன் ஃபிக்ஸ் பண்ணணும்னா அப்பதான் நீ அதை நோக்கி நகர முடியும்னு தான் சொல்றேன். நீங்க ஏன் வந்து சிவில் சர்வீஸ் நீங்க எழுதுறதுலாம் யாரும் கேட்க முடியாது. ஏன் நீங்க வந்து ஒரு நீட் எழுதல, ஏன் அப்படிலாம் யாரையும் கேட்க கூடாது. புரியுதா? அது ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு வழிகாட்டலாம், ஆர்வம் இல்லாதவங்க வேற ஒண்ணுல ஆர்வத்தை உருவாகும். ஆனா ஆர்வமே இல்லாமல் எனக்கு எதுலையுமே ஆர்வமே இல்லை அப்படி இருந்துடக்கூடாது. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ். புரியுதா? உங்களுக்கு ஏன் இந்த பர்டிகுலர் கோல்ல ஆர்வம் இல்லைன்னு கேட்கக்கூடிய அதிகாரம் யாருக்கும் நீங்க கொடுக்க தேவையில்லை. ஆனா எதுலையுமே எனக்கு ஆர்வம் இல்லை, இருந்தாலும் என்ன யாருமே கேட்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்க தேவை. ஏதோ ஒன்றில் ஒரு ஆர்வத்தை வளர்த்து கொண்டு நிச்சயமா. ஆனா இலக்கை நீங்க உங்களுக்கு ஆர்வம் இருக்கிற துறையில நீங்க இலக்கை பிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் கொடுக்குதோ, எது உங்களை ஆர்வப்படுத்துதோ, எது உங்களுக்கு சந்தோஷமா வச்சுக்குதோ. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு சினிமா பார்க்கறது ஆர்வமா இருக்குது அப்படின்னா அந்த துறையில ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்க்கணும். நீ சினிமா தான் எடுக்கணும்னு கிடையாது, சினிமா விமர்சகரா மாறலாம், சினிமா குறித்து எழுதலாம், குற்றைகள் எழுதலாம். இப்ப செழியன்னு ஒருத்தர் இருக்கார், தெரியுமா, கேள்விப்பட்டீங்களா? உலக சினிமா பற்றி 3 புத்தகங்கள் எழுதியிருக்காரு, 3 பாகங்கள் எழுதியிருக்காரு. இப்ப அவரு ஒரு படமோ 2 படமோ எடுத்திருக்காரு டைரக்டரா, அப்புறம் அவர் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. இப்ப நீங்க வந்து நிறைய பேருக்கு செழியன்னா யாருன்னு கூட தெரியாம இருக்கும். ஆனா அவருக்கு அதுலதான் ஆர்வம் உண்டு. அதனால அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அதையே கரியரா சூஸ் பண்றாரு. அது உலகியல் வெற்றியை கொடுக்காம போயிருக்கணும். அவர் அந்த 2 லெட்னு ஒரு படம் எடுத்தாருன்னு நினைக்கிறேன், செழியன். அதை ரிலீஸ் பண்றது கூட கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது, செழியன்னு சொல்லிட்டு ஒளிப்பதிவு. ஆமா, அப்போ அவரே ஒரு படம் இயக்குனாரு, 2 லெட்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த படம் அந்த அவரோட தான். ஓகே, இப்ப இவர் வந்து
உலகியல் வெற்றியை வந்து எல்லாரும் ரெகக்னைஸ் பண்ற மாதிரி ஒரு வெற்றியை வந்து செழியை நடந்திருக்காங்கன்னா அது செய்யும். ஆனா அவருக்கு ஆர்வம் இருக்கிற துறையில மிகப்பெரிய அளவுல ஒரு சாதனையாளர் தான். ரோட்ல போகும்போது அவருக்கு அனிருத் மாதிரி அவர் எல்லாருக்கும் தெரியாம இருக்கலாம். ஆனா இவர் வந்து மிகப்பெரிய ஒரு சினிமாவில் சாதித்த ஒரு மனிதர். ஆனா ஆமா சாதித்தவர் தான். பரதேசி படத்துக்கு அவருக்கான ஒளிப்பதிவார்னு நினைக்கிறேன் இல்லையா? இது நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இதை நான் படிச்சிருக்கேன் அந்த புத்தகங்களை. என்ன பண்றாங்கன்னா நானும் தெரியலாம் சில பேர் வந்து அவங்க பேசலாம் சொல்லிக்கிறாங்க அந்த தொடர்ந்து சொல்லிட்டு ஏன்னா எழுதும் போது அப்போ ஒரு சீடியே கிடைக்கிறவங்க வந்து தேடி அலைஞ்சிருக்காரு. அது போல ரொம்ப ஃபேமஸான ஆளுங்க. இப்போ வந்து ரெகனைஸ் ஆன பிறகு அவர் வந்து புத்தகம் போடுறாரு. இது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, இப்ப அவருக்கு அந்த துறை சார்ந்த ஆர்வம் இல்லைன்னா இத்தனை ரெகக்னிஷனே எதுவுமே இல்லாத டைம்ல அவரால் உழைச்சிக்க முடியுமா? முடியாது தானே, அதான் சொல்லுவேன். ஓகே, சோ இந்த டிஸ்கஷனை பொறுத்தவரையிலையும் நான் ஏற்கனவே சிவில் சர்வீஸ்க்காக தான் நம்ம வந்தோம். ஆனா இதுல வந்து மிக குறைவா ஒரு 4-5 பேருக்கு தான் இதுல வந்து ஒரு அதை பத்தி ஒரு கனவோ இல்ல அதை பத்தி ஒரு இலக்கோ இருக்கு. மற்றவர்களுக்கு வந்து நீங்க ப்ரொஃபஸரோ இல்ல வேற இன்னும் நான் தீர்மானிக்கல அந்த இடத்துல நம்ம வந்து சேர்ந்துடும். ஓகே, நான் என்னுடைய ஒரு 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 அட்வைஸ் நம்ம சொல்ல முடியாது, ஒரு பகிர்தலா நான் என்ன சொல்லுவேன்னா, ஏதோ ஒன்றில் ஒரு ஆர்வத்தை வளர்த்து கொண்டு ஏதோ ஒரு இலக்கை, அது உங்களுக்கு பிடிச்சதா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆர்வம் தரக்கூடியதா தான் இருக்கும். இந்த உலகம் அங்கீகரிக்கலையாங்கிறது பொருட்டு அல்ல. ஆனா உங்களை அது சந்தோஷப்படுத்துது, உங்களுடைய முழு அவுட்புட்டை வெளிக்கொணருது அப்படின்னா அந்த கோலை நீங்க ஃபிக்ஸ் பண்ணலாம், அதை நோக்கி நீங்க நகரலாம். உங்களுடைய நேரம், உங்களுடைய உழைப்பு அது சார்ந்து இருக்கும்போது நிச்சயமா வந்து உங்களுக்கு அது ஆத்ம திருப்தியை கொடுக்கும். ஓகே சார், சரி, உங்களுக்கு ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கேட்கணும். ஏதாவது கேட்கணுமா? புரியல. இல்ல அது புரியுது. இப்ப என்னன்னா பண்ணுனவங்க நமக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அரியலூர்ல வந்து அனுஜ் ஜார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஏஎஸ் இருந்தாங்க. அவங்க வந்து கரப்ஷன் ஃப்ரீ, ஒரு பைசா கூட அவங்க வாங்கினதே கிடையாது. ஆனா அவங்களுக்கு அதுக்கான ப்ரெஷர் இருந்துச்சுன்னா இருந்துச்சு. ஆனா அதை தாண்டி அவங்க நேர்மையா தான் பணியாற்றினாங்க. நேர்மையா பணியாற்றி பல நன்மைகளை அங்க செஞ்சிருக்காங்க. அதை வந்து அந்த அரியலூர்ல இருந்து வரக்கூடிய ஒரு ஆளாவே எனக்கு தெரியும். அரியலூர்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமானவங்க தெரியும் அவங்க எவ்வளவு நேர்மையாக அந்த பணியை ஆடுறாங்க. அப்ப சிஸ்டம் வந்து உங்களை சில விஷயங்களுக்கு வந்து உங்களை டார்ச்சர் பண்ணுமானா பண்ணும். ஆனா அதை தாண்டி உங்களால பயணிக்க முடியுமானா அதை நிறைய பேர் பயணிச்சு நமக்கு வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா